எப்போலாம் இந்த பெத்த அம்மா தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த பொண்ணு எப்படியாவது சீக்கிரமா இந்த அம்மாவை அங்க இருந்து துரத்துறது மட்டும் தான் குறியா இருப்பா. அம்மா கொஞ்ச நேரம் கூட அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அவங்கள விரட்டிட்டே இருக்கா. சாரா அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவளோட ஹஸ்பண்ட் அவளை தினமும் போட்டு அடிச்சு ரொம்பவுமே துன்புறுத்துறான். அந்த காயெல்லாம் அவங்க அம்மா பாத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி பயத்துலதான் அவங்க அம்மாவை இந்த மாதிரி சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லி விரட்டவும் ஆரம்பிக்கிறா. தன்னோட பொண்ணை தன்னை ஹர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லி இந்த அம்மாவும் டென்ஷன்ல கிளம்பும் போது செருப்பு வேற மாத்திட்டு அப்படியே போட்டுட்டு போறாங்க. ரோடு ஓரத்துல உட்காந்துட்டு கல்யாணத்துக்கு பிறகு ஏன் என்னோட பொண்ணு நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவுமே யோசிச்சு அவளோட பாசத்துக்காக ஏங்குறாங்க. அங்க சாராவோ உடம்பு முடியாம அப்படியே படுக்கையிலும் கிடந்துட்டு இருக்கா. ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு சொல்லியும் மறைக்கிறா. இந்த சாரா யாரு தெரியுமா? சின்ன வயசுல இவள தத்தெடுத்து இவங்க வளர்த்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இவளும் எல்லாத்தையுமே அப்படியே சகிச்சு பழகிக்கிட்டா. அடி மேல அடிபட்டு தாங்கவும் முடியாம வேற வழியே இல்லாம கடைசியா அவங்க அம்மாவுக்கும் போன் போட்டு, அம்மா கொஞ்சம் இங்க வரியா அப்படின்ற மாதிரி அழுத்த கூப்பிடுறா. ஆனா அதுக்குள்ள அந்த படுபாவை இவளோட ஹஸ்பண்டும் வந்துடுறான். போனை பிடுங்கி இதையெல்லாம் பேசி வீணா பெருசாக்காத அப்படின்னு சொல்லி வாயும் அடிச்சிடுறான். சாரா வீட்டை விட்டு தப்பிச்சு வந்து அம்மாவோட ஃப்ரெண்டு கிட்ட உடம்புல இருக்கிற காயங்களையும் காட்டிடுறா. அவங்க அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணும் நேரா சாராவோட அம்மாவோட வீட்டுக்கும் போய் போன்ல இருந்த போட்டோ எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அம்மாவோட கையை அப்படியே நடுங்கவும் ஆரம்பிச்சிடுது. அட பாவமே, அதனாலதான் என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு சீக்கிரமா போன்னு சொல்லி என்ன விரட்டிட்டே இருந்தாலான்னு சொல்லி இப்பதான் அந்த உண்மைலாம் புரியுது. இவங்களும் அழுது துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா வந்து இந்த விஷயத்த அப்பா கிட்ட நம்ம பொண்ணு அவன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்கறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் ரொம்ப நல்லவன்டி, அவன் ரொம்ப நல்லவன் சொல்லி மருமகனுக்கு சப்போர்ட் தான் பண்றாரு. இதை கேட்ட அந்த அம்மாவுக்கு ரொம்பவுமே கோபம் வருது. நீயும் அப்படிதான், உன் பொண்ணும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இந்த அம்மாவோ பலார்னு ஒரு அறை அடைஞ்சது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸையும் தூக்கி போடுறாங்க. அதை பார்த்த அப்பா கடைசியில உண்மையை உணர்ந்துட்டாரு. நேரா மருமகனோட ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற நேம் போர்டை கிழிச்சு எரிஞ்சு உள்ள போய் என் பொண்ணை எப்படி ராணி அடிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா சண்டையும் போடுறாரு. அந்த மருமகனும் மாமனாரை கீழே தள்ளிவிட்டு ரொம்ப திமிராவும் பேசுறான். ஆமா, நான் டெய்லி அடிப்பேன், என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அசிங்கமாவும் பேசுறான். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட சாமர்த்தியத்தால தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் தன்னோட போன்ல ஒண்ணு விடாம ரெக்கார்டும் பண்ணி வச்சு இவனுக்கு ஒரு நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி முடிவும் பண்ணிடுறாரு. பெத்த பிள்ளையோ இல்ல தத்தெடுத்த பிள்ளையோ பெத்த மகளோட கண்ணீரை துடைக்க வேண்டியது நம்மளோட அப்பா அம்மாவோட கடமை தான். இந்த மாதிரி குடும்ப வன்முறையெல்லாம் சகிச்சுட்டு இருக்காம எதிர்த்து நிக்கிறது தான் உண்மையான தைரியம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.